ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. புதுசாக இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஆதரவு கொடுத்த ரொம்ப பேருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி புதுமையான ஒரு டிஷ் பார்க்கலாம். அவசரத்துக்கு நாம் பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த டிஷ்ஷை ஈஸியாக ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், தேங்காய் யூஸ் பண்ணாமல். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக செஞ்சிடலாம். வெரி ஈஸி. 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு, டிஃபனுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நடுவில் அப்பப்போ நான் டிப்ஸும் கூட கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாங்க, உங்கள் இஷ்டம்தான். இதில் நாம் இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். நான் முட்டைகளை டைரெக்டாக அப்படியே பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது புது முட்டை. ஒருவேளை ஒரு வாரம் வாங்கி பழைய முட்டையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கலந்துக்கலாம். புது முட்டைங்கிறது பயப்பட தேவையில்லை, அது கெட்டு போய் இருக்காது, நல்லா தான் இருக்கும். பழைய முட்டை அப்படிங்கிற போது தண்ணியில் விட்டு பார்த்தா மிதந்து வந்தால் அது பழைய முட்டை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றியோ அது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. புது முட்டையை வாங்கி செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதில் இருக்கிற ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் அந்த முட்டையை நம்ம ஒரு பெரிய பீசஸாக இருக்க மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். பெரிய பீசஸாக இருந்தால் தான் நமக்கு இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெரிய ப்ராசஸ்க்கு போயிடலாம். வேறு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு 3 ஏலக்காய் பீஸ் போட்டுக்கலாம், 2 பட்டை துண்டு போட்டுக்கலாம், ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. தீயை விடாமல் பார்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வரதுக்குள்ளே நான் 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை கலந்துக்கிட்டேன். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைக்கப்பளவு, அதாவது 1.5 பெரிய வெங்காயத்தை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா 2 வதங்கி வரும்போது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு தக்காளி பேஸ்ட், அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா இந்த பேஸ்ட்டெல்லாம் தீயாமல் வறுபடணும், அதுக்காகத்தான். இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலந்துக்கிட்டேன். இதுவும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். இதுக்கு நான் இப்போ எக் மசாலா சேர்த்துக்க போகிறேன். முட்டை மசாலா நம்ம பேக்கெட்டில் வாங்குவோம் இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கறி மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது ஆரம்பத்திலே சேர்த்துருந்தோம்னா கொஞ்சமாக வேறு மாதிரி ஃப்ளேவர் கொடுத்துருக்கும், ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாமே உலப்பல் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்க்கும்போது அது ஒரு தனி ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளோட கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த, அதாவது வறுத்து வச்சுருந்த முட்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நமக்கு கிரேவி நல்லாவே கொதித்து வந்தாச்சு. முட்டையும் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ இது மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டாலே போதும். அருமையான முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக கிடச்சிரும். இப்போ நம்ம மல்லித்தலை தூவி பரிமாறிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக பொருந்தும். நீங்கள் வீட்டில் டக்குன்னு செஞ்சுக்கலாம். முட்டை கிரேவி பொதுவாக நமக்கு வெரைட்டியாக செய்யலாம். வேக வச்சு அதை கட் பண்ணி அப்படியும் செய்யலாம், வேக வச்சதை முழுசாக வச்சு அப்படியும் கிரேவி செய்யலாம், உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி கிரேவியும் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு முறை, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பிகினர்ஸ் கூட அருமையாக, பேச்சுலர்ஸ் கூட அருமையாக செஞ்சிடலாம்.
10 நிமிஷத்தில் நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்பவே அற்புதமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர். என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.